சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13ஆம் நாள் 25/2/2026 புதன்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள் தான். இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை பல்வேறு சிறப்புகள் கொண்டது. இந்த புத வாரத்திலே நாம் சுபகாரியங்கள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்பும் கிடைக்குமாம். ஒரு நல்ல காரியங்களை தொடங்குவதற்கு, ஒரு திருமண பேச்சுக்கால் ஆரம்பிப்பதற்கு, திருமணத்தை நடத்துவதற்கு, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்வதற்கு, நாம் ஒரு வெளிநாட்டு பயணம் செல்வதற்கு இந்த புதன்கிழமை அமைந்தால் அதை போல ஒரு சிறப்பு வேறு எதுவும் கிடையாது. அபரிமிதமான சக்தி கொண்டது இந்த கிழமைகளுக்குள்ளே புதன்கிழமை. அவ்வாறு இந்த புதன்கிழமையிலே நாமும் இறை வழிபாடுகளை செய்வதோடு இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலும் மாசி மகத்தை முன்னிட்டு மகோற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவ்வாறு ஆலய உற்சவங்களுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது நமது சமய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்து கூறுகின்ற வகையிலே கலாச்சார உடைகளோடு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். தாய்மார்கள், குறிப்பாக இளம் வயது பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் தலைவிரி கோலத்தோடு ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது. அது தரித்திரம், அது அபசகுனத்தை குறைக்கும். இப்போ அது ஒரு கலாச்சாரமாக போயிட்டுது, அது ஒரு நாகரிகம், அது ஒரு ஸ்டைலாக மாறி தலைவிரி கோலத்தோடு தான் கல்யாண வீட்டில் இருக்கிறோம், தலைவிரி கோலத்தோடு தான் கோயிலுக்கும் போகிறது, தலைவிரி கோலத்தோடு இங்கே ஒன்றாலும் போகிறது. தலைவிரி கோலம் என்பது அபசகுனத்தை குறிக்கும். ஆலய வழிபாட்டுக்கு ஆகாது. நீங்கள் எத்தனை முறைவே சாமி கும்பிட்டாலும் ஒரு பலனும் கிடைக்காது. சாமி திரும்பி பார்க்க மாட்டார். தலைவாரி பின்னி கட்டி பூச்சூடி செல்லுகின்றவர்களுக்கு தான் இறையருள் கிடைக்கும். ஆழ்பாதி ஆடை பாதி. நம்முடைய ஆடை, உடுத்துகின்ற ஆடை, கலாச்சார உடைகள், பண்பாட்டு விழுமியங்களை பாதுகாக்கின்ற வகையிலே தலைவாரி பூச்சூடி செல்ல வேண்டும். இவ்வாறு தலைவிரி கோலத்தோடு ஆலய வழிபாட்டுக்கு செல்லாதீர்கள். அது உங்களுக்கு பாவத்தை தந்துவிடும். நீங்கள் பாவத்தை சேர்க்கிறீர்கள் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். இதை பெற்றோர்கள் கவனம் எடுக்க வேண்டும். பெற்றோர்கள் கலாச்சார உடைகளோடு ஆலயங்களுக்கு சென்றால் பிள்ளைகளும் அப்பா அம்மா இப்படி போகிறார்கள், அப்பா கோயிலுக்கு போகும்போது வேட்டியோடு போகிறார், நானும் வேட்டியோடு போகணும்னு ஆசை வரும். இது அப்பா கலிசான் போட்டு கொண்டு போகிறது, அப்பா சாரங்கட்டி கொண்டு போகிறது, டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு கோயிலுக்கு போகிறேன். அது கோவில் வழிபாடு இல்லை. ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது ஆலயம் என்பது சகலயம் ஆலயம், ஆன்மாக்கள் இறைவனோடு லயப்படுகின்ற இடம். அங்கு நாம் புனிதராக தூய்மை மனதோடு நல்ல எண்ணங்களோடு பிரார்த்தனை செய்கின்ற வகையிலே ஆலயங்களில் செல்ல வேண்டும். வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து ஆண்கள் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அதை பார்த்து பிள்ளைகளும் அடுத்த தலைமுறை அவர்களும் அந்த வழியிலே வரக்கூடியதாக இருக்கும். அதேபோல் தாய்மார்களும் நாகரிக உடைகளை தவிர்த்து இந்த தலைவிரி கோலமாக செல்லுவதை தவிர்த்து நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரங்களை பேணி பாதுகாக்கின்ற வேளையிலே தலை பின்னி கட்டி பூச்சூடி ஆலய வழிபாடுகளுக்கு செல்லுங்கள். இறையருள் நிச்சயமாக நமக்கெல்லாம் கிடைத்து வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெறுகின்ற வகையிலே அமையக்கூடியது. இப்பொழுது இந்த பல்வேறு ஆலயங்கள் நடைபெறுகின்ற மாசி மகோற்சவங்கள் செல்லுகின்றவர்கள் வெறுங்கையோடு கோயிலுக்கு போகாதீங்க. சுவாமிக்கு அர்ச்சனைக்கு உங்களுடைய வீட்டிலே, வளவிலே, தோட்டத்திலே, பக்கத்து வேலியிலே இருக்கிற பூக்களை எடுத்து கழுவி கொண்டு போய் கோயிலுக்கு கொடுங்கள். செல்வங்களையெல்லாம் சிறப்பாக தரக்கூடியது, வேண்டும் மரமெல்லாம் தரக்கூடிய வகையிலே அம்பாளுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அம்பாளை வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து இவ்வாறு
மலர்கள் கொண்டு சென்று வழிபாடு செய்கின்றவர்களுக்கு தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே என்று அபிராமி பற்றினுடைய வாக்கு கிணங்க நாமும் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையொளி பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபாம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தபக்காலத்தின் 8ஆம் நாள். இன்று எமக்கு தரப்படுகின்ற முக்கியமான செய்தி மனமாற்றம். மனமாற்றம் என்று சொன்னதும் எங்களுடைய மனங்களிலே ஒரு அசட்டைத்தனம், அதை பற்றிய ஒரு நல்ல ஆர்வம் எங்களுக்கு இல்லாமல் போகலாம். ஆனால் இயேசுவினுடைய போதனையிலே அவர் யோனாவை பற்றி பேசுகின்றார். யோனா என்கின்ற இறைவாக்கினரை இறைவன் தெரிவு செய்து நினிவே வாழ் மக்கள் மத்தியிலே அனுப்புகின்றார். அவர்கள் அறநெறிகள் தவறியவர்களாக பாவ வாழ்க்கையிலே மூழ்கி கிடப்பதினாலே அவர்கள் அழியப் போகின்றார்கள் என்பதனால் இறைவன் அவர்கள் மீது அக்கறை கொண்டு அவருடைய மனமாற்றத்திற்கு தூதுவராக இந்த யோனாவை அனுப்புகின்றார். யோனா அந்த ஊருக்கு சென்று அவர் நற்செய்தியை அந்த மக்கள் மத்தியிலே அறைகூவல் ஆக விடுக்கின்ற பொழுது அரசனிலே இருந்து ஆண்டி வரை கடைசி கட்டத்திலே இருக்கின்றவர்கள் வரை எல்லோரும் மனமாற்றத்தினுடைய வழிகளை தேடினார்கள். அதனால் அவர்கள் மீட்கப்பட்டார்கள். அவ்வாறு இயேசு தான் ஒரு புதிய யோனாவாக தன்னை அடையாளப்படுத்துகின்றார். இயேசு என்பவர் அவருடைய பிரசன்னம் ஒரு மனச்சாட்சியின் பிரசன்னமாக இருந்தது. உண்மையை சுட்டி காட்டியது. நீதி நேர்மை வழியை நீங்கள் நாடுங்கள் என்று இயேசு போதித்தார். அந்த இயேசு இந்த தபக்காலத்திலே எம் மத்தியிலே பிரசன்னமாக இருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்வை அலசி ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக எங்களுடைய சிந்தனையிலே எவ்வளவு தீமை அடங்கி இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கலாம். எங்களுடைய பேச்சு எவ்வளவு கனிவாக இருக்கின்றதா அல்லது கடினமாக இருக்கின்றதா, மற்றவருடைய மனங்களை புண்படுத்துகின்றதாக இருக்கின்றதா, அல்லது எங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி ஒற்றுமையை குலைக்கின்றதாக இருக்கின்றதா. எங்களுடைய நடத்தை எப்பொழுதும் ஒரு சாட்சியம் பகர்கின்ற கிறிஸ்துவினுடைய வழியை நாங்கள் பின்பற்றுகின்ற மனிதர்களாக இருக்கின்றோமா என்று எங்களுடைய வாழ்வை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மனம் திரும்புதல் என்பது வீடு திரும்புதல் ஆகும். எவ்வாறு அந்த ஊதாரி மகன் தன்னுடைய இல்லத்திலே இருந்த அன்பு, ஆதரவு, பாசம், அரவணைப்பு எல்லாவற்றையும் வேண்டாம் என்று சொல்லி தூர தேசத்திற்கு சென்று திரும்பி வருகின்றான். நெடும் தூரமாக இருந்தாலும் அவன் திரும்பி வருதல் ஒரு மகிழ்ச்சியான நம்பிக்கை நிறைந்த வாழ்வாக அவனுக்கு கிடைக்கின்றது. இறந்து போயிருந்தவன் மீண்டும் உயிர் பெற்று விட்டான் என்று இறப்பை கடந்தும் மீண்டும் அவர்கள் உயிர்ப்பு பெறுகின்ற அளவிற்கு இந்த மனமாற்றம் கடவுளுடைய சன்னிதானத்திலே மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. நாங்கள் சிந்திப்போம், இந்த தபக்காலத்திலே நான் எந்த ரீதியிலே மனமாற்றம் பெற வேண்டும், அதனூடாக பிறக்கின்ற மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அருள் வேண்டி நிற்கின்றேன். ஆமேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது இப்னு அப்துல்லா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பினுக்குரிய சகோதர சகோதரிகளே, விடிந்திருக்கக்கூடிய இந்த அதிகாலை பொழுது நம் அனைவருக்கும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் சாந்தி சமாதானம் உள்ள நல்ல நாளாக அமைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக, உலக வாழ்க்கையில் மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதை எல்லோரும் விரும்புகிறார்கள். நாம் அனைவரும் அதனைத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிம்மதி மகிழ்ச்சி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. மனிதன் ஐக்கியமாக சந்தோஷமாக சமாதானத்தோடு வாழ்வதை இஸ்லாம் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி இருக்கிறது. அவ்வாறான வழிகளுள் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை காணுகின்ற நேரத்தில் அவனை பார்த்து முஹம்மன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுகின்ற நேரத்தில் உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், அந்த இறைவனுடைய அருளும் அவனுடைய அபிவிருத்தியும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்றுதான் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை பார்த்து முஹம்மன் கூறுகின்ற நேரத்திலே அவன் வாழ்த்துக்களை பிரார்த்தனைகளாக அவனுக்காக வாழ்த்தி பிரார்த்திக்கின்றான். இதனை அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இச்சமூகத்தினருக்கு மக்கள் ஐக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அழகிய ஊடகமாக இந்த சலாம் என்கின்ற ஒரு நற்கிரிகையை இந்த சமூகத்தில் மயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். மனிதன் யாராக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு சுய கௌரவத்தை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த மரியாதையோடு அவனை பார்க்க வேண்டும். அவன் உயிரோடு வாழ்ந்தாலும் அவன் மரியாதைக்குரியவன், உயிரற்ற உடலாக இருந்தாலும் அவனுக்கென்று தனியான ஒரு மரியாதை இருக்கிறது என்பதனை நபிகளாருடைய வாழ்க்கையில் எம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நாள் பொழுது மதீனாவின் வீதியில் ஒரு மரணித்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. நபியவர்கள் ஓரிடத்தில் சில அருமை தோழர்களோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிற நேரத்தில் தன்னருகில் அந்த மனிதனுடைய பூத உடல் வந்த நேரத்தில் உடனே எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்துகிறார்கள் நபியவர்கள். கூட இருந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், நபியே நாயகமே, எதற்காக எழுந்து நின்று நீங்கள் மரியாதை செய்கிறீர்கள்? அதுவோ மாற்று மதத்தை சார்ந்த ஒருவருடைய பூத உடல், அதற்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டுமா என்று சொன்னபோது அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அது ஒரு மனிதனுடைய உடல் அல்லவா, அதுவும் ஒரு மனிதன் தானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரற்ற உடலுக்கே எழுந்து நின்று மரியாதை செய்த வரலாற்றை இஸ்லாத்திலே பார்க்க முடிகிறது. ஆக யாரும் உலகத்தில் மதிப்பற்றவர்களாக இல்லை. எல்லோருக்கும் சுய மரியாதை இருக்கிறது. அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். சமாதானமாக வாழ்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உங்களுக்கு மத்தியிலே பொறாமைப்பட்டு கொள்ளாதீர்கள். உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் குரோதத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள். ஒருவர் மற்றவருடைய முகத்தை பார்க்கிற நேரத்தில் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள். ஏன்? நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அடியார்களாக உலகத்திலே படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். வாழ்க்கையை இறைவன் தந்திருப்பது வாழ்வதற்காக. அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் அர்த்தபுஷ்டியாக நாம் வாழ்ந்து இந்த உலக வாழ்வை முடிப்போமையாக இருந்தால் நிச்சயமாக நம்மோடு இருக்கின்றவர்களே நிம்மதியாக வாழ்வார்கள். நாமும் சந்தோஷமாக வாழலாம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.